ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இப்போ இன்றைக்கி சித்தருடைய தற்காப்பு கலை. சித்தர்கள் தற்காப்பு கலையை முத சீடர்களுக்கும் எல்லா தன்னுடைய மாணவர்களுக்கும் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தற்காப்பு கலையை. தற்காப்பு கலையில் நிறையா வகை இருக்குது. சிலம்பாட்டம், வாழ்ச்சண்டை, கொம்பு, பந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி நிறையா வர்மம், அப்படி நிறையா வகையான தற்காப்பு கலை இருக்குது. வர்மங்களில் நிறையா இருக்குது. நோக்கரும் நாக்கரும் மெய்தண்டா கலை அப்படின்னு, அது ஒரு தற்காப்பு கலை. அது நமக்கு ஆபத்து வரும்போது பயன்படுத்தணும், நன்மைக்காண்டி பயன்படுத்தணும். நம்மளோட சுயநலத்துக்கும் நமக்கு ஆபத்து இல்லாத போது நம்ம அதை சில கலைகளை பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி கலைகள் இருக்குது. எல்லா கலையும் நன்மைக்காண்டி நம்ம தற்காப்புக்காண்டி அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. வாழ்ச்சண்டையில் அலங்கார வாழ்ச்சண்டை இருக்குது. அந்த காலத்து போர் சண்டை இருக்குது. அந்த காலத்து சித்தருடைய தமிழ்நாட்டு போர்க்கால சண்டை அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி அலங்கார சண்டை வேறு, போர்க்கால சண்டை வேறு. அதுலேயே பல வகையாக பிரிஞ்சு வரும். கை வளரின்னு சொல்லி அது பூமரங்க மரம், அதுவும் தற்காப்பு கலையாக இருக்குது. அது மாதிரி பல ஆயிரம் ஆயுதங்கள் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்களும் பயன்படுத்தி தற்காப்புக்காண்டி ஒரு கலையாக தன்னுடைய குருகுலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. குருகுலத்தில் ஆயிரக்கலை 64 இருக்கும். வைத்தியம், மாந்திரிகம், சோதிடம், ரசவாதம், சிற்பசாஸ்திரம், நீர்க்குமிழி சாஸ்திரம், கைரேகை சாஸ்திரம், மால சாஸ்திரம், சோதிட கணித சாஸ்திரம், அப்படின்னு நிறையா வகையான 64 கலைகள் இருங்க. அதில் தற்காப்பு கலையும் அடங்கிடும். இந்த வர்மக்கலை, சிலம்பாட்டம் அப்படின்னு. இப்போ அந்த தற்காப்பு கலையில் இப்போ சிலம்புனுடைய சில வீச்சுகளை பார்க்க போகிறோம். சிலம்புல அலங்காரம், பாவல் அப்படின்ட்டு அடியிலே நிறையா வகையான அடி இருக்குது. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. 6 அடி, 8 அடி, கிராமுட்டு, வடையடி, உருட்டடி, பூமியடி, ஆகாய அடி அப்படின்னு சொல்லி 8 திக்க அஷ்ட அடி அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி வகையான அடிகள், அது அடிகளில் வரும். 2 பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய கலைகளாக அது இருந்திருக்கு. அப்போ இந்த தற்காப்புகளில் முதல்ல நம்ம இந்த சிலம்பை பற்றி நம்ம பார்ப்போம். சிலம்பாட்டுக்கள் ஆதியிலேருந்தே நம்ம முன்னோர்கள் தற்காப்புக்காண்டி அதை பயன்படுத்தியிருக்காங்க. இதிலே 2 கம்பு சுற்றலாம், 2 கம்பு சுற்றலாம். அந்த மாதிரி இதே வரிசையில் பந்தத்துலேயும் நம்ம சுற்றலாம். கம்பு பந்தம் இருக்குது, சங்கிலி பந்தம் இருக்குது, 10 வகையான பந்தம். அதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். இந்த இதில் இப்போ படகு வீச்சு வீச்சு முக்கியம். வீச்சு, அதுக்கப்புறம் பாவல். வீச்சில் முன் வீச்சு, பின் வீச்சுன்னு இருக்குது. அதில் முன் வீச்சு, பின் வீச்சு, ஒரு பக்க படகு வீச்சு, 4 பட்ச வீச்சு, 4 பக்க வீச்சு, அதுதான் படகு வீச்சுமாங்க. 4 பக்க வீச்சு படகு வீச்சு, ஒரு பக்க வீச்சு, முன் வீச்சு, பின் வீச்சு. இந்த முன் வீச்சு, பின் வீச்சு சேர்த்தா படகு வீச்சு வந்துடும். அந்த மாதிரி முறையாக குருகுலத்தில் குருவழியில் கற்றுக் கொடுக்கும்போது அது நல்லபடியாக அது முறையான பயிற்சியாக இருக்கும். அப்போ இந்த தற்காப்பு கலைகள் நம்ம அழிய விடாமல், நம்ம பாரம்பரியம் கலையாக நம்ம அதை அழிய விடாமல் நம்ம வளரணுங்கிறதையும் சித்தருடைய நோக்கமாக. இதுபோல் சித்தர்கள்ட்டிருந்து வந்த கலையாகும். 64 கலைகளும் தெய்வங்கள்ட்டிருந்து ரிஷிகளும் முனிவர்கள்கிட்டையும் இறங்கி, சித்தர்கிட்ட இறங்கி, அதுக்கப்புறம் குருகுலத்தில் அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படகு வச்ச பார்ப்போம். அதில் ஒரு பக்க படகு வச்சுருக்கு, 4 பக்க படகு வச்சு. அதுதான் நான் முழுமையான வீச்சு 4 படகு வச்சு. அப்புறம் இன்னொரு வீச்சு இருக்குது, சக்கரை வச்சு. அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ படகு வச்சு. எந்த வீச்சு வச்சுனாலும் நம்ம பூமியை வணங்கிட்டு நம்ம செய்யணும். இது ஒரு பக்க வீச்சு, இது ஒரு பக்க வீச்சு, இது ஒரு பக்க வீச்சு. இப்போ இதே முழுமையான படகு வச்சு. இப்போ 4 பக்கமும் சுற்றி நம்முடைய கைகள் சுழண்டு கொண்டே இருக்கும். நின்றுக்கிட்டே அசையாமல் 4 பக்கம் உடம்பு இருக்குது. இது நின்றுக்கிட்டே கால்கள் நகலாது. ஆனால் 4 முதுகு பக்கம் பூரா இந்த வீச்சு போயிடும். அடுத்து நகண்டுக்கிட்டு 4 பக்கம் ஏறி அடிக்குது.
இப்போ இந்த படகு வச்சு இதே மாதிரி நம்ம சக்கரை வச்சு இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பயிற்சி எடுப்போம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.